பிரவீன், உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை இந்திரா நேரு குடும்பத்திற்கு பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக செல்வாக்கு மிக்க ஒரு மாநிலமாக திகழ்ந்து வந்தது. அதன் பின்னர் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி கடந்த லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்தார். அதனால் இந்த முறை அமேதி தொகுதியில் அங்கு ராபர்ட் வதேரா, பிரியங்காவின் கணவர் போட்டியிடுவார் என்றும் அதற்கான பதாகைகளும் அமேதி தொகுதி முழுவதும் வைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக அங்கு ராகுல் காந்தி அமேதி தொகுதியிலும் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி வழக்கமாக போட்டியிட்டு வந்த ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தியும் போட்டியிடுவார்கள் என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. நாளை கேரளாவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு அங்கு மே 20ஆம் தேதி தான் அங்கு அமேதி தொகுதியில் வாக்குப்பதிவு 5ஆம் கட்ட தேர்தலில் நடைபெறுகிறது. அதனால் மே மாதம் 3ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். இதனால் வயநாடு தொகுதி கேரளாவில் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வேட்பு மனுவை இன்னும் 2-3 நாட்களில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 13 முறை அமேதி தொகுதியில் தேர்தல் நடைபெற்ற சூழ்நிலையில் 10 முறை அங்கு காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போல ரேபரேலி தொகுதியிலும் இந்திரா காந்தி உள்ளிட்டோர் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்திரா, சோனியா உள்ளிட்டோர் அங்கு பல முறை வெற்றி பெற்றுள்ள ரேபரேலி தொகுதியில் இந்த முறை பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 17 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான சமாஜ்வாதி கட்சியுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அமேதி ரேபரேலி தொகுதியில் மீண்டும் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் களமிறங்குவது உத்தரப்பிரதேச மாநில அரசியல் மட்டுமல்ல, வட மாநில அந்த 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட, 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு புதிய எழுச்சியை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்வது மற்றும் அங்கு போட்டியிடுவது, அமேதி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பான தகவல் 26ஆம் தேதிக்கு பிறகு அங்கு அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் இந்த முறை அமேதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் போட்டியிடுவது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை வட்டாரங்களில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரவீன்.